ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஹெல்த்தியான அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய பேபி ஃபுட் தான். ஒன்று வந்து பேபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லஞ்ச், இன்னொன்று வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லஞ்ச் ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாங்க. இதுக்காக நான் வந்து முன்னாடியே ஒரு ஸ்பூனுக்கு மட்டும், இது பார்த்திங்கன்னா சிறுபருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. சிறுபருப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து தலை தொடும்போது சூடாக இருக்குது, ஒரு ஹீட் பாடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி இந்த மாதிரி சிறுபருப்பு நிறைஞ்ச உணவுகள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய உடல் சூடு வந்து தனியும். இதுக்கு முன்னாடி வந்து பேபி ரெசிபி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பூல் மக்கானா வச்சு பண்ணியிருப்பேன். அதே பூல் மக்கானா வச்சு தான் இன்றைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்துலைங்க பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம். அதே ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூனுக்கு பூண்டு, இதுவும் பொடியாக நறுக்கினதுங்க. ரொம்ப கம்மியாக சுக்கு பொடி சேர்த்திக்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க சிறுபருப்பையும் நம்ம இதோட சேர்த்திக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் ஃபுல்லாக வந்தது. இதையும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம சால்ட்டெல்லாம் எதுவும் போடக்கூடாதுங்க. இது பார்த்திங்கன்னா வந்து 8 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதனால் சால்ட்டெல்லாம் எதுவுமே போடாதீங்க ஒரு வயசு வரைக்கும். இப்போ இதில் வந்து 1 டம்ளருக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறாங்க. ஸ்டவ்வில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விடணும். அப்போ அந்த சீரகத்தூள், நம்ம போட்ட சுக்கு பொடி, அது எல்லாமே வந்து பச்சை வாசனை போய் அதோட சாறு எல்லாமே இறங்கிடும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மக்கானா பவுடர், அந்த பவுடரில் 1 ஸ்பூன் நம்ம வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. எட்டு மாத குழந்தை அப்படின்றதுனால 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம தாராளமாக வந்து அந்த மக்கானா பவுடர் இதில் போட்டு கொடுக்கலாம். ஸோ சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டு மறுபடியும் இதை வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு லைட்டாக நெய் ஊற்றிட்டு இதை நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 8 இல்லை 9 மாதத்துக்கு மேலான குழந்தைங்க கொடுக்கக்கூடிய ஸ்நாக் பார்க்கலாங்க. இதுவும் வந்து பூல் மக்கானாவோடது தான். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் இப்போ நான் வந்து 3 கப்புக்கு மக்கானா போட போகிறேங்க. நீங்கள் வந்து 1 கப்புக்கு 1 ஸ்பூன் நெய் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் எவ்வளோ கப் போடுறீங்களோ அவ்வளோவுக்கு நெய் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு நெய் மட்டுமே சேர்த்தி பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் அந்த மக்கானாவில் அதோட ஃப்ளேவர் அண்டு நம்ம வந்து இதில் குறுமிளகுத்தூள் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தட் அப்போ குழந்தைங்களுக்கு அந்த காரமும் தெரியாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நெய் மட்டுமே இதுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மக்கானாவை 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா க்ரன்ச்சியாக வர வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த நெய்லேயே வந்து டோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடிக்கடி நம்ம வந்துட்டு இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மக்கானா எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா பாப்கார்ன் மாதிரி க்ரன்ச்சியாக அது வந்து பொரிஞ்சு நம்மளால் சாப்பிட முடியும். அந்த சமயத்தில் நம்ம 1 கப்புக்கு 1/2 டீஸ்பூன் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து பெப்பர் பவுடர் இதில் சேர்த்திக்கலாங்க. இதே ஸ்நாக்கை நீங்கள் வந்து 1 வயசு குழந்தைக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் தாராளமாக நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ இந்த பெப்பர் பவுடர் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 3 வீக்ஸ் வரைக்கும் இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதானுங்க, நம்ம ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து நீங்கள் வெளியே போகும்போதும் அப்படிங்கும்போது நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். குழந்தை வந்து ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. கையில் வந்து ரொம்ப எல்லாம் எதுவுமே ஒட்டாதுங்க. இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.